Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவி காலம் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஆன்டி கரப்ஷன் சிபிஐ. ஸோ சிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அந்த கரப்ஷனுக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு தான் சிபிஐ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1963 ஆண்டு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் படி தான் இந்த அமைப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2003 அந்த டைம் வரைக்கும் இந்த சிபிஐ டைரக்டருடைய அந்த ஒரு டெனரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா பேஸ்ட் ஆன் சிவிசி ஆக்ட், ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ டைரக்டருடைய டெண்டரை வந்து 2 இயர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சிபிஐக்கு வந்து அந்த பவர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை கொடுக்கக்கூடிய அந்த சட்டம் வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்திலே 1949 ஆண்டு 41 ஆண்டு ஸோ ஒரு ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். எதற்காகனா அந்த 2ஆம் உலக போரில் வந்து நிறைய ஊழல்கள் நடந்திருக்கும், அதை விசாரிப்பதற்காக. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரியிலையும் அந்த கரப்ஷனை வந்து விசாரிப்பதற்காக பிரிட்டிஷ் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய அந்த சிபிஐக்கு வந்து அந்த பவர்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா 2021 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த சிவிசி ஆக்ட் படி 2 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த 2021 அமெண்ட்மெண்ட் படி இன்னும் 3 இயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அதாவது 2 இயர் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஆனுவல் ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இன்னும் தேவைப்பட்டால் 2 இயர்ஸ் +1 +1 +1. ஸோ இப்படி 5 வருஷம் வரைக்கும் சிபிஐ டைரக்டருடைய அந்த பதவி காலத்தை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டின் பதவி காலம் வந்து ஓராண்டுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது இப்போ ஒரு சிபிஐ டைரக்டரை வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ப்ளஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் நாமினேட்டட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இவங்களுடைய இந்த கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிபிஐ டைரக்டருடைய அந்த செலெக்ஷனை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 2441 அதிகரிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் அக்ரிகல்ச்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ தங்கள் விளைபொருளுக்கு அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன் 1965 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகப்படியான ஃபுட் ஸ்கேர்சிட்டி வந்து இருந்திருக்கும். அப்போ ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்புட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியான செலவுகள் இருக்கும். இந்த ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருந்ததுனால அந்த டைம்ல அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து எதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி அந்த அவங்க வந்து விளைச்சலுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து அதாவது எத்தனை கிராப்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 22 மேண்டட் கிராப்ஸ் ப்ளஸ் சுகர் கேன். ஸோ இதுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் இதை அந்த ப்ரைஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இந்த மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கமிஷன் ஆன்
கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். ஸோ இவங்க தான் இந்த 22 mandated crops ப்ளஸ் சுகர் கேனுக்கு அந்த ப்ரைஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோ இன்புட் போடுறாங்க, அவங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ செலவாகுது, அதையெல்லாம் கேல்குலேட் பண்ணி வரக்கூடிய அந்த செலவுகளை போக 1.5 ப்ராஃபிட் வர்றது மாதிரி இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இது கேபினெட் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி. ஸோ இது பிரைம் மினிஸ்டர் தான் இதில் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த ஃபுட் ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இழப்பு ஏற்படாது, நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த நோக்கில் வந்து தைரியமாக என்ன பண்ணுவாங்க, ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளி சந்தையில் விற்கும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதை விட கம்மியாக ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லை ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அதிகப்படியாக விலை கிடைக்குதுன்னா அவங்க அங்கேயே என்ன பண்ணாங்கன்னா விற்று அதை அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெல்லுக்கான பேடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவிண்டாலுக்கு முன்னாடி 2025-26 வந்து 2369 இருந்ததை இப்போ 72 ரூபாய் அதிகரித்து குவிண்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2441 வந்து உயர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை பண்ணி ஓப்பன் மார்க்கெட் இல்லைன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து அதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞராக விஜய் நாராயணன் நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் அப்படின்னு சொல்லும்போது அட்வொகேட் ஜெனரல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்டிகிள் 165. ஸோ இதுவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 76 பேசிஸில் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் வந்து அட்டார்னி ஜெனரல். இது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்து புதிதாக ஒரு அட்வொகேட் ஜெனரல் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இவங்கள. ஸோ யாருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் அவருடைய பதவி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசைன் பண்ண வேண்டும். அடுத்து வர கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்றாங்களோ அவங்களே தான் கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து PS ராமன் அப்படின்றவர் வந்து அவங்களுடைய அந்த அட்வொகேட் ஜெனரல் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மாறி தமிழக வெற்றி கழகம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த பரிந்துரை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து விஜய் நாராயணன் அப்படிங்கிறவரை வந்து அட்வொகேட் ஜெனரலாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 165.